நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்கு? நிச்சயமா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்கின்ற அந்த வாய்ப்பு இதுல தெரியுது. கள நிலவரமும் அப்படிதான் இருக்கு. நிச்சயமாட்டு மாண்புமிகு முதல்வர் 2வது முறையாக முதல்வர் ஆவார்கள். ஏற்கனவே அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சு தேர்தல் அறிக்கைகள்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. களம் திமுகவுக்கு சாதகமானதாக இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அதற்கேற்றார் போல இருக்குமா? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம தேர்தல் அறிக்கை இதெல்லாம் தாண்டி கடந்த 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதல்வருடைய உழைப்பு, ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய சர்வீஸ் மக்கள் மனதில் இருக்கு. நீங்க கிராமப்புறத்துல பார்த்தாலே தெரியும், அந்த மக்கள் மனதுல எப்போ தேர்தல் அறிவித்தாலும் மாண்புமிகு முதல்வருக்கு வாக்களிக்கணுங்கிற உணர்வுல எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. நிச்சயமா இந்த எந்த மாற்றமும் அதுல இருக்காது. இந்த முறை 164 திமுக வேட்பாளர்கள்ல 60 பேர் புதுமுகங்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இது களம் கொஞ்சம் கடினமா இருக்கு, நிறைய புது கட்சிகள் வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினால புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? அப்படியெல்லாம் கிடையாது. தலைவர் 5 ஆண்டு காலம் ஃபீல்டுல இருந்திருக்காங்க. கட்சியும் யார் யார் என்ன பணி செய்யறாங்கன்னு எல்லாம் கரெக்டா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுல யாருடைய தலையீடும் இல்லை. தலைவருக்கு தெரியும் இது யார அந்த இடத்துல வச்சா சரியா இருக்குங்கிறது தலைவருடைய முழு. அதனால நீங்க போட்டிருக்கவங்க எல்லாருமே வெற்றி பெறுவாங்க. முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கான காரணமா என்ன பார்க்கலாம் திரு அப்பாவு? அது நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய என்னென்ன முடிவு அப்படிங்கிறது ஒண்ணு. நம்பர் 2, கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய கொஞ்சம் நிறைய கூட்டணி உங்களுக்கு தெரியும், அவங்களெல்லாம் அக்காமடேட் பண்றதுனால சில பேர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம இருக்கும். அது எல்லாருமே தலைவருடைய கவனத்தோடு தான் நடக்கும். மிக்க நன்றி திரு அப்பாவு. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. திமுகவின் வேட்பாளர் பட்டியலில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்த்தோம். 164 பேர் கொண்ட திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வேட்பாளர் பட்டியலோடு மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எத்தனை முறை முனை போட்டி வந்தாலும் திமுகவே வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தமிழக மக்களுக்கான தேர்தல் செய்தியாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை நாளை மாலை வெளியாக இருக்கிறது என்கிற தகவலையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் பட்டியலின் அடிப்படையில் ஏற்கனவே 2 கட்டங்களாக அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் என்பதும் வெளியாக இருந்தது. அதையும் நாம தொடர்ந்து பார்க்கலாம்.